2023ஆம் பட்ஜெட்டில் இடம்பெற்ற பெரும்பாலான அறிவிப்புகளை இந்த ஆண்டு பட்ஜெட்டில் மீண்டும் சேர்த்து புதிய அறிவிப்பு போல நாடகமாட அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே அறிவித்த அறிவிப்புகளை செயல்படுத்தப்படாத சூழலில் புதிய அறிவிப்பு என்று வேஷம் கட்டி பார்க்கிறது விடியா திமுக. வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிப்பை வெளியிட்டது விடியா திமுக. இன்னும் வடசென்னை மேம்பாடு அடையாத சூழலில் மீண்டும் அதே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அடையாறு ஆற்றை மறுசீரமைப்பு செய்வதற்காக 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் 1500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. நடப்பு பட்ஜெட்டிலும் அதே அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்றும் 500 பேருந்துகள் புதுப்பிக்கப்படும் என கடந்த 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. பேருந்துகள் வாங்கப்படாத சூழலில் 3000 பேருந்துகள் புதிதாக வாங்கப் போவதாகவும் கூடுதலாக 500 மின்சார பேருந்துகளை வாங்க உள்ளதாகவும் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் விடியா திமுக வெற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் கோவையில் 9000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என அறிவித்தது. நடப்பு பட்ஜெட்டில் மத்திய அரசு அதற்கான ஒப்புதல் அளிக்கவில்லை என மெட்ரோ பிரச்சனையை மத்திய அரசு பக்கம் தூக்கி போட்ட விடியா திமுக மீண்டும் மக்களை ஏமாற்றும் நோக்கில் சென்னையில் 688 கோடியில் புதிய மெட்ரோ ரயில் சேவை என்று வேஷம் காட்டும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடந்த 2023இல் சென்னை, தாம்பரம், ஆவடி, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் இலவச வைஃபை என்று அறிவித்த விடியா திமுக இந்த பட்ஜெட்டில் மாநகராட்சி பெயர்களை குறிப்பிடாமல் அனைத்து மாநகராட்சிகளிலும் இலவச வைஃபை என்று நாடகமாடியுள்ளது. விருதுநகர், வேலூர், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் பகுதிகளில் 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிப்காட் தொடங்கப்படும் என 2023ஆம் ஆண்டு அறிவித்தது விடியா திமுக. இதனால் 22,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என நம்பிக்கை கொடுத்தது. அப்படி ஒரு சிப்காட் இன்னும் அந்த பகுதிகளில் தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் தற்போது 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கிப்பட்டியில் புதிய சிப்காட் என புருடா விட்டுள்ளது. சென்னையில் வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக நீர்வழிகளை தூர்வாறுதல் உள்ளிட்டவற்றிற்காக 320 கோடி ரூபாய் கடந்த 2023இல் ஒதுக்கப்பட்டது. அந்த பணமெல்லாம் வங்கக்கடலில் கரைந்ததுதான் மிச்சம். தற்போது அதே போன்ற ஒரு பொய் மூட்டையை கட்டவிழ்த்துள்ளது. அதாவது 2024ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக 350 கோடி ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், நாமக்கல், தருமபுரியில் பழங்குடியின மாணவிகளுக்காக 75 கோடியில் பெண்கள் விடுதி கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டது. அந்த பணிகள் இதுவரை நடைபெறாத நிலையில் மீண்டும் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, நீலகிரியில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியின பெண்கள் விடுதி கட்டப்படும் என வெற்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட நகரங்களில் தெருவில் சுற்றித் திரியும் நாய்களின் இனவெருத்தியை கட்டுப்படுத்த 2023இல் 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. குலைக்கும் நாய் கடிக்கவா போகிறது? திருடினால் யார் கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்பது போல் மீண்டும் 20 கோடி ரூபாயாக அந்த திட்டத்தை உயர்த்தி மறு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது விடியா திமுக.